திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, உங்களுடைய பார்வையை பற்றி. முதலில் இது மக்களுக்கான பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். அதில் குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், வேளாண் துறையை சார்ந்தவர்கள், சிறு குறு தொழிலை செய்பவர்கள், அது அனைவருக்குமான பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக நமது அமிர்த்கால் என்று இந்த இந்தியாவை வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக எடுத்துச் செல்லுகின்ற ஒரு பட்ஜெட்டாக, அனைத்து தரப்பினரும் பலன் பெறும் பட்ஜெட்டாகவே நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இது 1.5 லட்சம் கோடி விவசாயத்திற்கும் மற்றும் 9 வகை வேலை வாய்ப்புகளுக்கு 9 வகை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இன்னொன்று, இந்த நாட்டில் இளைஞர்களுக்கான ஸ்கில் என்பது, அதாவது திறன் மேம்பாடு என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பதை ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. நன்றாக படித்து விடுகிறார்கள், பட்டம் பெற்று விடுகிறார்கள், ஆனால் திறன் மேம்பாடு அவர்கள் மிக குறைவாக இருக்கிறது என்று. ஆக அந்த திறன் மேம்பாடை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மிக அதிகமாக பெற்று தருவோம். அது மாத்திரம் இல்ல, வேளாண் துறையை சார்ந்தவர்களுக்கும் மிக அதிகமாக பலன் தரும் பட்ஜெட்டாக இருக்கிறது. 102 வகை புதிய பயிர்களும் பருவநிலையை தாக்கத்தை எதிர்கொள்கின்ற பயிர்களும் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்ணாக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னென்றால், பெண்களுக்காக பெண்களின் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்ற, தொழிற்சாலைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்ற ஒரு பட்ஜெட்டில் பல சரத்துக்கள் இடம்பெற்றிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி முத்ரா வங்கியில பாத்தீங்கன்னா சதவீதத்தில் பெண்கள் தான் அதிகமாக தொழில் முனைவோர்களாக ஆகி இருக்கிறார்கள். அதில் 10 லட்சத்திலிருந்து அது 20 லட்சமாக மாற்றி இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாவற்றுக்கும் மேல 10 லட்சம் வரை அவர்களுக்கு எந்தவித அரசாங்க உதவி பெறாத மாணவர்களுக்கு கல்வி கடன் தொகை 10 லட்சம் வரை கொடுக்கப்படும் என்ற ஒரு செய்தி உண்மையிலேயே மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை தருவதாக இருக்கிறது. ஆக மாணவர்கள், பெண்கள், விவசாயத்துறையை சார்ந்தவர்கள், சிறு குறு தொழிலை செய்பவர்கள், மருத்துவர் என்ற முறையில் கேன்சருக்கான மிக முக்கியமான 3 மருந்துகளுக்கு இறக்குமதி வரியை குறைத்திருப்பதும், இப்ப செல்போன் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கிறது. நம்ம 100% நமது இண்டஸ்ட்ரி, செல்போன் இண்டஸ்ட்ரி உயர்ந்திருக்கிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதற்கான பல சலுகைகளையும் ரா மெட்டீரியலுக்காக அறிவித்திருப்பது மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.